இதெல்லாம் ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் கடன் ரத்தாகிறது. கடன் என்பது கண்ணீர், கடன் ஒரு நுகம், கடன் ஒரு அடிமைத்தனம், கடன் கவலையை கொண்டு வரும், கடன் தொல்லையை கொண்டு வரும், கடன் அவமானத்தை கொண்டு வரும், கடன் நிந்தையை கொண்டு வரும். ஸ்லேவரி ஒரு அடிமைத்தனம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அடிமைத்தனம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு மாறப்போகிறது. நீங்கள் நினைக்கலாம், என் அடிமைத்தனம் இன்றைக்கு மாறும், நாளைக்கு மாறும், என் கடன் திடீர்னு ஒரு நாள் மாறி போகும். ஆனால் மாறலையே, கவலையோடு இருக்கிறீங்க. இல்லை, ஒரு நாள் கர்த்தர் அதிசயத்தை செய்வோம். கர்த்தர் செய்யக்கூடிய பெரிதான காரியம் உங்கள் கடனை ரத்து செய்வது தான். ஹல்லேலூயா. இந்த கடன் எப்படி ரத்தாகும்? அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறியும் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் கடன் ரத்தாகும். இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் கடன் ரத்தாகும். நம்புறீங்களா? ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உடைய அபிஷேக தைலம் வேண்டும். ஏசாயா 10:27 சொல்லுது, அந்நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் என்ன செய்யப்படும்? நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும் என்று. இன்றைக்கு உங்கள் நுகத்தடிகளை அபிஷேகம் முறிக்கும். சங்கீதக்காரன் தாவீது பெற்றிருந்த அபிஷேகம் ஒரு நுகத்தடிகளை முறித்தது. சங்கீதம் 23:5 படிச்சீங்கன்னா அவர் சொல்வார், என் தலை எண்ணெயால் அபிஷேகம். அந்த எண்ணெய் அபிஷேகம் தாவீது அதுல்லாம் என்னும் கபியிலே 400 கடன்பட்டவர்களோடும் முறுமுறுக்கிறவரோடும் இருந்த போதும் அவனை விடுவித்தது. காரணம், அவன் பெற்றிருந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு என்ன சொல்லுங்கள்? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். The Lord says, my yoke is easy and my burden is light. இதை ஏற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவின் நுகம் உங்கள் மேல் வைக்கப்படுமானால், அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்வீர்களானால் இன்றைக்கு நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். அன்பின் பரலோக பிதாவே, கடன் பாரங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்க பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறேன். ஒவ்வொரு மேலும் ஒரு தெய்வீக அபிஷேகத்தை நீர் கட்டவிழ்ப்பீராக. இந்த அபிஷேகத்தினாலே இவர்கள் கடன் நுகம் முறிக்கப்படுவதாக. உம்முடைய நுகத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்களே, இவருடைய நுகத்தடிகள் உடைக்கப்படுவதாக. இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்றைக்கே ஒரு ஆசீர்வாத பெருக்கம் உண்டாயிருக்கட்டும், இன்றைக்கே இவர்கள் கடன் வாரங்கள் மாறட்டும். இப்படியே மாறப்போற தயவுக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்கள் கடன் வாரங்களில் உங்களை விடுவிக்கும். உங்கள் கடன்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்து பண்ண லகுவாயிருக்கும். இன்றைக்கு நீங்கள் கடன் வாரத்தோடு இருப்பீர்களானால் இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் செய்து யூடியூப்ல போய் அந்த வீடியோவை பாருங்க. நிச்சயமா அந்த கடன் ரத்தாகும் ஒரு பிரேயர் அதில் இருக்கு. நீங்கள் விடுவிக்கப்பட என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். God bless you all.